ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் வந்து கஸ்டமர் ஃபுல்லாக வந்து கோல்டு கலர் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கோல்டு ப்ளஸ் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதாவது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து 3 லைன்ஸ் எப்பவும் கொடுப்போம். ஸோ நீங்கள் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாக கோல்டன் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் எப்போவும் வந்து மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் ப்ளவுஸோட கிளாத் என்ன கலரோ அந்த கலர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஸ்டிச்சு என் நாட் போடும்போது வெளியே தெரியாமல் இருக்கும். சேம் கலர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என் நாட் போடும்போது கண்டிப்பாக தெரியாது. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல என் நாட் போடுறது வந்து தெரியும். ஸோ அதுக்காண்டி நான் சேம் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சுகர் பீட்ஸில் வந்து ப்ரிசோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஜரி த்ரெட்டில் டயாலஜி பிராண்டு 754 அந்த ஷேடு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் எல்லோ கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3mm பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 3mm பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சுக்கு 12 லைன் கிடைக்கும், 12 கிடைக்கும். சரிங்களா. நீங்கள் சிம்பிளாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பஞ்ச் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு 7 to 8 லைன்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு பஞ்ச் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போது ஒவ்வொரு பீட்ஸாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து சுகர் பீட்ஸ்க்கு அடுத்து எந்த சைஸாக இருந்தாலும் நான் ஒவ்வொரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணுவேன். நம்ம காட்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க, நான் ஃப்ரேமில் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி எடுத்த உடனே ஸ்பீடு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் இல்லை அப்படி ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கிளாத்து இந்த மாதிரி சில்க் காட்டன் வாங்கிட்டு சின்ன சின்ன நெக்காக ட்ரா பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எப்போவும் வந்து நம்ம என்னடா இது காசு இல்லாமல் நம்ம சும்மா ப்ராக்டிஸ் எதுக்கு பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சமாக A-ஸ்டார் பிராண்டு ப்ரிசோ பிராண்டு யூஸ் பண்ண தேவையில்லை. A-ஸ்டார் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடும் கிடைக்கும், டெக்னிக்ஸ் வந்து தெரியும். சரிங்களா. எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஐடியா இருக்கும். நான் ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன், இன்னொரு யூடியூபர் ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஐடியாவும் கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களோட இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி க்ரியேட்டிவாக யோசிக்கிறது தான் இந்த ஆரி ஒர்க் பொறுத்தவரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகி வர முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ண உட்காந்துடணும். அப்போ தான் வந்து உங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 to 1000 ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்பீடு. ஓகேங்களா. இப்போ அடுத்த லைன் திரும்ப சூப்பர் பீடு திரும்ப அதே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. ஓகேங்களா. இப்போது ஒரு சில கஸ்டமர்லாம் ரொம்ப சிம்பிள் அண்டு கொஞ்சம் ஃபுல்லாக கோல்டன் ஒர்க்கில் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுங்க. இப்போது ஒரு 4mm பீட்ஸு ப்ளஸ் 2 செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இதுக்குமே நான் வந்து மிஷின் த்ரெட்டாக யூஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு 4mm 2 ப்ளைனாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறோம் இன்னொரு பீடு. இது எதுக்காக இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா இதை சுற்றியும் வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம் சுகர் பீட் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான மெத்தட்ஸு. ரொம்ப குயிக்காகவே நீங்கள் டிசைன் பண்ணிடலாம். இதுக்கு டைம் ரொம்பவே எடுக்காது. ஓகேங்களா. இப்போது நமக்கு டிசைனாக வந்தால் தான் டைம் எடுக்கும். அதாவது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன், கொடி பேட்டர்ன் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அதுக்காக ட்ரேஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கெலாம் டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி லைனில் மட்டும் டிசைன் வருதா, வெறும் பீட் ஒர்க் மட்டும் வருது அப்படிங்கும்போது நமக்கு டைம் எடுக்காது. அதுவே வந்து த்ரெட் ஒர்க்காக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ பீட் ஒர்க்குக்கு டைம் எடுக்காது. பட் கொஞ்சம் காஸ்ட்டுமே கம்மியாக தான் வரும். நமக்கு ஒர்க் பண்ணுற டைம் தான் வந்து ஆரி ஒர்க்கில்
அதிகம். ஓகேங்களா? ஒர்க்கிங் காஸ்ட் வச்சு தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடு கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரி ஒர்க்கில் ப்ராஃபிட் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் டைம் எடுத்து பண்ணும்போது தான் ஆரி ஒர்க்கில் வந்து நமக்கு சக்ஸஸை கொண்டு வர முடியும். ஸோ டைம் எடுத்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பீடு கொண்டு வரணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீடிலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீடில் எப்படி செலக்ட் பண்ணி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு வரும். இப்போ பாருங்கள், சுற்றியும் வந்து நான் ஆஃப் சர்க்கிள் வந்து கொண்டு வரேன். அதாவது பாதி மட்டும் நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டோன், அதாவது ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ மோஸ்ட்லி வந்து நார்மல் குந்தன் ஸ்டோனை விட ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கவும் ஒரு கிராண்ட் லுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி நிறைய பேர் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் தான் கேட்குறாங்க. இப்போது நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த கர்வ் ஷேப்பு, அதில் ஒரு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு இதில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து வைக்க போகிறோம். இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் சைஸ் பார்த்திங்கன்னா 6K எடுத்திருக்கேன் நான். ஒயிட் பேஸ் உள்ளது. இதுலேயே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க வந்து சேம் ஒன்லி வந்து கோல்டு ஒயிட் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஒயிட்டும் கோல்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான டிசைன் தான். ரொம்பவே குயிக்காகவும் போட்டுடலாம். பிகினர்ஸு தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனில் வர பீட் ஒர்க்கு அந்த மாதிரி எடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ட்ரேசிங்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அது நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும். பர்ஃபெக்டாக நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனை சுற்றியும் வந்து நான் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி திலகம் ஷேப்பு, ரவுண்டு, இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ஷார்ப்னஸ் கொண்டு வரணும். இப்போ ரவுண்டாக இருந்தால் அந்த வளைவு ஷேப்பை வந்து அழகாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அந்த ட்ரிக்ஸை தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த டெக்னிக் தெரிஞ்சாவே நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது அந்த கரெக்டாக அந்த எட்ஜு வரும், அந்த கார்னர் வரும்போது எனக்கு நல்லா ஒரு ஷார்ப்பாக இருக்கணும். அந்த திலகம் ஷேப் வந்து அப்படியே கொண்டு வரணும். அதுதான் வந்து ஆரி ஒர்க்கில் நம்ம ஃபினிஷிங் கொடுக்குறது. ஓகேங்களா? இப்போ ஃபினிஷிங்னால் ஒன்றுமே கிடையாது. அந்த ஒர்க்கை வந்து பார்க்க பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கணும். ஸோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஃபினிஷிங்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண பழகுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸ்க்கு போடுங்க. அதுக்கப்புறம் வெளியே வாங்கி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து ஃபைனல் லுக். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.